Father, Amen. Thank you, Jesus. Hallelujah. நிஜமாவே உங்களால் இவ்வளவு சத்தமாக தான் லேலியா சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, இந்த சத்தம் என்னைய பார்த்தல, பக்கத்தில் பார்த்து, இந்த சத்தம் முதல்ல எங்க போச்சு? சரி, இடி முழக்கம் போல ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் மத்தியில் இருக்கிறதுலே சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை இந்த 5 நாட்களும் உங்கள் பட்டணத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீத புஸ்தகம் 55வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 55வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு வேத பாடமாக இருக்கிறபடியினால நாம் இந்த அதிகாரத்தை நாம் முழுவதுமாய் நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் எந்த சூழ்நிலையில பாடப்பட்டது, இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன, அதில் இருக்கிற வார்த்தைகளுடைய தாற்பரியம் என்ன என்கிறதை குறித்து நாம் இந்த வேத பாடத்திலே நாம் கற்க போகிறோம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? கர்த்தர் மேல் 55:22 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக்குத்தத்தமாக அநேகரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சங்கீதத்தை தியானிப்பது நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். சரி, இந்த சங்கீதத்தை நாம தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படிங்கறது குறித்து முதலாவது தியானிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப பெரிய ராஜாவாக இருந்தவர், மிகப்பெரிய ராஜா தாவீது தான், இல்லையா? அவருக்கு நிகரான ஒரு ராஜா இயேசுவை தவிர வேறொரு ராஜா இன்றைக்கும் இஸ்ரவேல்ல இருந்து என்ன செய்யல? எழும்பல, இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது தாவீதின் குமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்தினார், இல்லையா? தாவீது ராஜா மிகப்பெரிய மகா சக்கரவர்த்தி, பல தேசங்களை கட்டி ஆண்ட மனுஷன், பல நாடுகள் அவருடைய ஆளுகையின் கீழே இருந்து வந்தது. அந்த தாவீது ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக, ஒரு கவுன்சிலரா, ஒரு நண்பரா ஒருவர் இருந்தார். யாருக்காவது தெரியுமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 16:23 வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. நல்லா கவனிங்க. இப்ப சொல்லுங்க, தாவீதினுடைய ஆலோசனைக்காரனாக இருந்தவன், அவனுடைய பேர் என்ன? சொல்லுங்க. நீங்க நிறைய பேசுங்க, சரியா? உங்களுடைய சபையில நான் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நீங்க நிறைய நினைச்சீங்க, பேசுங்க. ஃபீல் ஃப்ரீ. நான் டீச் பண்ண நீங்க கேட்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம், சரியா? அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நாம எல்லாரும் சேர்ந்து வேத வாக்கியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி பெரேயா திருச்சபையார் வேத வாக்கியங்களை நாள்தோறும் என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்தது போல நாம என்னதான் செய்ய போகிறோம்? ஆராயத்தான் போகிறோம். ஸோ ஃபீல் ஃப்ரீ. நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா கூட என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. பவுல் ஆண்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க உரிமை கொடுத்தார் சபையில், இல்லையா? நான் பெண்களுக்கும் சேர்த்து தர்றேன், சரியா? அதனால நீங்க ஃபீல் ஃப்ரீ, நீங்க நிறைய பேசுங்க. நான் டீச்சர், நீங்க கேட்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம், சரியா? என்னை மைக் கொடுத்து இங்கே வச்சிருக்காங்கன்னு தான் நான் இங்கே நிற்கிறேன், இல்லைன்னா உங்க பக்கத்தில் வந்து கூட நின்றுவேன், ஓகே? அதனால ஃபீல் ஃப்ரீ, நல்லா பேசுங்க. இடையில ஏதாவது டவுட்னா, பிரதர் இது ஏன் இப்படி அப்படின்னு தாராளம் நினைச்சீங்க, கேள்வி கூட நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, தாவீதினுடைய ஆலோசனைக்காரன், அவருடைய பேர் என்ன? அகித்தோப்பேல். வெல்டன். சரியா? அவர் சொல்ற வாக்கு யாருடைய வாக்கை போல இருந்ததா? தேவ வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வாக்கை போல இருந்தது?
தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அவன் ஒன்னு சொன்னான்னா தேவன் சொன்ன மாதிரி அப்படி கவுன்சில் பண்ணுவான். அவன் ஒரு காரியத்தை கவுன்சிலிங் கொடுக்கறான்னா, ஒரு ஆலோசனை சொல்றான்னா, அது யார் சொல்ற மாதிரி இருக்கும்? தேவனே சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆளு இந்த அகித்தோப்பேல். தாவீது நாட்கள்லயும் அப்படிதான் இருந்தா. அடுத்தது அப்சலோம் நாட்கள்லயும் அவனுக்கு அந்த ஹானர்ல தான் அவனை வைத்திருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். சரி, இதை முதல்ல நினைவில் வைத்துக் கொள்வோம். இப்ப நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யாரு? அகித்தோப்பேல், இல்லையா? சரி, இந்த அகித்தோப்பேலுடைய சொந்த ஊரு கீலோ. சொந்த ஊர் எது? கீலோ. அதனால இவனை கீலோனியனாகிய அகித்தோப்பேல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கீலோனியனாகிய அகித்தோப்பேல். 2 சாமுவேல் 15:12 வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 15:12. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகி அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் கீலோங்கிற ஊரை சேர்ந்ததுனால அவனை கீலோனியனாகிய அகித்தோப்பேல்னு சொல்லுவாங்க, இல்லையா? சரி, ஆரம்பத்துல இருந்து ஒரு நினைவில் வச்சுக்கோங்க பாப்போம். மன்னிக்கணும், தாவீதினுடைய ஆலோசனைக்காரன் பேர் என்ன சொல்லுங்க? அகித்தோப்பேல். சரி, அவன் ஊர் பேரை சேர்த்து எப்படி சொல்லுவாங்க? கீலோனியனாகிய அகித்தோப்பேல். சரி, இப்ப தாவீது இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரர் அகித்தோப்பேலும் இருக்கிறார். இந்த அகித்தோப்பேலுக்கு ஒரு குமாரன் ஒருவன் இருந்தான். ஒரு குமாரன், அவனுடைய பையன் ஒருத்தன் இருந்தான். 2 சாமுவேல் 23:34 வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 23:34. மகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பெலேத். அடுத்து ஒரு பக்கம் சொல்லுங்க சிஸ்டர், அனைவரும் பரட்டுறாங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 419. வாசிங்க பார்க்கலாம். இப்ப வாசிங்க. மகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பெலேத் கீலோனியனாகிய. அடுத்து கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். சொல்லுங்க, இந்த அகித்தோப்பேலுடைய குமாரன் பேர் என்ன? சரி, வெரி குட். திருப்பி சொல்லுங்க, அகித்தோப்பேலுடைய குமாரன் பேர் என்ன? எலியாம், இல்லையா? சரி, திரும்ப ஆரம்பத்துல இருந்து கேட்கிறேன். தாவீதுக்கு ஆலோசனைக்காரன் யாரு? வெரி குட், அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய குமாரன் யாரு? எலியா. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க, தாவீதின் ஆலோசனைக்காரன் யாரு? அகித்தோப்பேல். தாவீதுக்கு ரொம்ப உற்ற தோழன், உற்ற நண்பன், ஆலோசனைக்காரனா இருந்தவன் அகித்தோப்பேல். அவனுடைய குமாரன் யாரு? எலியாம். இந்த எலியாம் யாருன்னு கேட்டா, தாவீதினுடைய 30 பராக்கிரமசாலிகள்ல 28வது ஆள். தாவீதினுடைய மெய்காப்பாளர்கள்னு சொல்றாங்கல்ல, பிளாக் கேட் செக்யூரிட்டின்னு சொல்றாங்கல்ல, தாவீதினுடைய மெய்காப்பாளர்கள் மொத்தம் 30 பேர். 2 கணக்கு வரும், ஒன்னு 40ன்னு சொல்லப்படும், இன்னொரு இடத்துல 30ன்னு சொல்லப்படும். நான் 30ன்னு கணக்குல எடுத்தோன்னு சொன்னா, இந்த எலியாம் 28வது ஆள். தாவீதினுடைய மெய்காப்பாளனாக பணிபுரிந்தவன் இந்த எலியாம். சரியா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. திரும்ப ஆரம்பத்துல சொல்றேன். தாவீதின் ஆலோசனைக்காரன் யாரு? அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய குமாரன் யாரு? எலியாம். இந்த எலியாம் என்ன வேலை பார்த்தான் தாவீதுட்ட? சொல்லுங்க. செக்யூரிட்டியா, மெய்காப்பாளன். எத்தனாவது ஆளு? மேல இருந்து ஆரம்பத்துல இருந்து வந்தீங்கன்னா யோவா, பெனாயா, அபிசாய் அப்படி வரிசையா வருவாங்க. அதுல இவன் எத்தனாவது ஆளு? 28வது ஆள், இல்லையா? சரி, தாவீதின் ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல், அவனுடைய குமாரன் எலியாம். இந்த எலியாமுக்கு ஒரு குமாரத்தி இருந்தாள். எலியாமுக்கு ஒரு குமாரத்தி, ரொம்ப ஃபேமஸான ஆள் பைபிள்ல. யார் தெரியுமா? சரி, வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 11:3 வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 11:3. அப்பொழுது தாவீது, எடுத்துக்கொள்ளட்டும் சிஸ்டர், பேஜ் நம்பர் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 396. ஓகே.
அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தியும். யாருடைய குமாரத்தியா? எலியாமின் குமார்த்தி. சொல்லுங்க, யாருடைய குமாரத்தியா? எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றாள். எலியாமின் குமாரத்தி பேர் என்ன? சொல்லுங்க. இப்ப தெரியுதா? ஃபேமஸான ஆள் பைபிள்ல இல்ல? தாவீதின் ஆலோசனைக்காரன் யாரு? அகித்தோப்பேல். தாவீதின் ஆலோசனைக்காரன் யாரு? அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய மகன் யாரு? அவனுடைய சன் யாரு? எலியாம். எலியாம் என்ன வேலை பார்க்கறான்? தாவீதுட்ட செக்யூரிட்டியா இருக்கான். இந்த எலியாமின் குமாரத்தி யாரு? பத்சேபாள் இல்லையா? எலியாம் அந்த செக்யூரிட்டி லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்? 28. அந்த செக்யூரிட்டி லிஸ்ட்லயே 30வது ஆள் யாருன்னா உரியா. 30வது ஆள் யாரு? அதாவது எலியாமுடைய கொலீக், எலியாமோட கூட வேலை பார்க்கிறவன் தான் யாரு? உரியா. இப்ப எலியாம் என்ன செய்கிறான்? தன்னுடைய மகளை யார? பத்சேபால யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறான்? தன்னுடைய நண்பன், தன் கூட வேலை பார்க்கிற இன்னொரு செக்யூரிட்டி ஆபீசர் உரியாவுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். சரியா? சரி. இப்ப இந்த பத்சேபால் யாருன்னு ஆரம்பத்துல இருந்து பாருங்க பாப்போம். இந்த பத்சேபால் யாருக்கு பேத்தி? வெரி குட். சொல்லுங்க, யாருக்கு பேத்தி? அகித்தோப்பேலுக்கு பேத்தி. சரி. எலியாமுக்கு மகள், உரியாவுக்கு மனைவி. இவங்க அத்தனை பேரும் யார்கிட்ட வேலை பார்க்கிறவங்க? சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுங்கிறது. தாவீது பத்சேபாலை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. இவங்க எல்லாம் அரண்மனை பணியாளர்கள், அரண்மனையில வேலை செய்யறவங்க. இவங்க எல்லாருமே அரண்மனையில வேலை செய்யறவங்க. அதனாலதான் அரண்மனையை சுற்றிலும் இவங்க குடியிருக்கிற ஆட்கள். அதனாலதான் அந்த காட்சியை தாவீதினாலே பார்க்க முடிந்தது. தாவீது பத்சேபாலை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. ஒரு குடும்பத்தில் ஒரு ரண பிரளயத்தையே தாவீது உண்டு பண்ணிவிட்டார். தன்னுடைய உற்ற தோழன், தன்னுடைய ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேலுடைய பேத்தி. இன்னொரு பக்கம் தனக்காக இரவும் பகலும் பட்டயம் எடுத்து பணிபுரிகிற, இரவும் பகலும் கண் விழித்து தன்னுடைய உயிரை பாதுகாக்கிற எலியாமுடைய மகள். எலியாமுடைய மகள். அதை போலவே இன்னொரு பக்கம் பார்த்தா, உரியாவை வச்சு பார்த்தா, தன்னோட அதை போலவே எலியாம போலவே மற்றொரு செக்யூரிட்டி ஆபீசர் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து இரவும் பகலும் கண் விழித்து தன்னை பாதுகாக்கிற உரியாவுக்கு மனைவி. ஒரே குடும்பத்துல ஒரு பிரளயத்தை என்ன செஞ்சிட்டார்? தாவீது உண்டு பண்ணிட்டார் இல்ல? அதனாலதான் தேவன் எப்போதுமே ரொம்ப நீதி உள்ளவர். ரொம்ப எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீதி உள்ளவராக இருக்கிறார். அதாவது வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என்ன நியாயாதிபதியா? அதாவது இந்த பூமியில எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்காங்க, எத்தனையோ நீதிமன்றங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாருமே நீதி உள்ளவர்கள் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது இல்லையா? ஆனா கர்த்தர் நியாயாதிபதி கிடையாதாம். எப்படிப்பட்ட நியாயாதிபதியா? நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. இவங்க அத்தனை பேருமே தாவீதுக்காக பட்டயம் எடுத்து பணிபுரிகிறவர்கள். தாவீதுக்காக இரவும் பகலும் பட்டயம் எடுத்து பணிபுரிகிறவர்கள். அகித்தோப்பேல் யுத்தத்தில் ஆலோசனை சொல்லுகிறவன். எலியாம் தாவீதுக்காக இரவும் பகலும் அவன் நித்திரை பண்ணினால் கூட இவன் நித்திரை பண்ணாமல் தாவீதுக்காக அவன் மெய்க்காப்பாளனாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறவன் எலியாம். மற்றொரு பக்கம் உரியாவோ அவனை பாதுகாக்கிற ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறவன். இவர்களுடைய குடும்பத்தில் தாவீது ஒரு ரண பிரளயத்தையே உண்டு பண்ணி விட்டான். அதனாலதான் கர்த்தர் இந்த காரியத்திற்காக தாவீதை பனிஷ் பண்ணப்ப எப்படி பனிஷ் பண்ணா தெரியுமா? வாசிக்க 2 சாமுவேல் புஸ்தகம்
12:10 வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12:10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி. என்னவா? நீ என்னை அசட்டை பண்ணி. சொல்லுங்க. நீ என்னை. ஆண்டவர், நிறைய பேர் கேட்பாங்க, தாவீது பாவம் செய்ய போகிற போது ஆண்டவர் பேசாம இருந்தாரா? பேசாமலாம் இல்ல, அவர் எவ்வளவோ போராடினார். இங்க பாரு, நீ இது செய்யாத, இது தப்பு, பாவம் பண்ணாத, வைக்காதன்னு என்ன செஞ்சாரு? போராடினார். ஆனா அதை என்ன செய்யல தாவீது? கேட்கல. அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுனானா? அந்த வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க. நீ என்னை. அப்ப ஆண்டவர் அவன் கூட என்ன செய்திருக்கிறார்? போராடி இருக்கிறார். இல்ல, அவனோட போராடி இருக்கிறார். இதை செய்யாத, தப்பு பண்ணாத, வைக்காத, உன்னுடைய நண்பன் அவனுக்கு துரோகம் செய்யாத, உனக்கு மெய்காப்பாளன் அவனுக்கு துரோகம் பண்ணாத, இன்னொரு மெய்காப்பாளன் அவனை கொன்றாத, இப்படி எல்லாம் நீ சதித்திட்டம் போடாத, எவ்வளவோ போராடினார். ஆனா இவன் என்ன செய்யல? கேட்கல. நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியும் உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு எப்படி பனிஷ் பண்ணாரு? சொல்லுங்க. எப்படி பனிஷ் பண்ணாரு? எது விலகாது இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. தாவீதுக்காக யுத்தத்தில் ஆலோசனை சொல்லுகிறவன் அகித்தோப்பேல். தாவீதுக்காக இரவும் பகலும் பட்டயம் எடுத்து பணிபுரிகிறவன் எலியாம். தாவீதுக்காக இரவும் பகலும் பட்டயம் எடுத்து பணிபுரிகிறவன் உரியா. இவர்களுடைய குடும்பத்துல தாவீது இந்த காரியத்தை செய்தபடினால கர்த்தர் பனிஷ் பண்றப்ப எப்படி பனிஷ் பண்ணார் தெரியுமா? உனக்காக பட்டயம் எடுத்து பணிபுரிகிறவர்களுடைய வாழ்க்கையில நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினாலே பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அதுக்கு பேர் தான் தேவன் நீதியுள்ளவர். அது தாவீதே ஆனாலும் விட மாட்டாரு. யாராக இருந்தாலும், தாவீதே இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காம பனிஷ் பண்றார் இல்லையா? சரி, இப்ப தாவீது பனிஷ் பண்ணப்படுறார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மறைவிடத்தில் செய்ததை, ஒளிப்படத்தில் செய்ததை ஒருவன் பகிரங்கமா சூரியனுக்கு முன்னாடி என்ன செய்வான்னு சொல்லிட்டார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்புகிறான். என்ன செய்யறான்? எழும்புகிறான். சொந்த மகன் எழும்புகிறான். இதனால கவனிங்க, அநேகம் உறவுகளுடைய இருதயத்தை உடைத்து தாவீது இந்த காரியத்தை செய்தான். இப்ப அவனுடைய உறவுல இருந்தே ஒருத்தன் அவனுக்கு விரோதமா என்ன செய்யறான்? எழும்புகிறான். நல்லா கவனிங்க. இப்ப அப்சலோம் எழும்பி விட்டான். எழும்பின உடனே அப்சலோமோடு இப்ப யாரு போய் கூட்டு சேர்ந்துக்கிறது? அகித்தோப்பேல் கூட்டு சேர்ந்துக்கிறான். யாரு கூட்டு சேர்ந்துக்கிறது? அகித்தோப்பேல். சரிதானா நான் சொல்றது? கரெக்டா? அகித்தோப்பேல் போய் யார்கிட்ட சேர்ந்துக்கிறான்? அப்சலோமோடு சேர்ந்துக்கிறான். ஏன்? அவனுக்கு என்ன கோபம்? என் பேத்தியை எடுத்துக்கொண்டு என்னுடைய பேரன் உரியாவை கொன்னு என் குடும்பத்துல இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் உற்ற தோழனாக இருந்தவன் இப்ப யார்கிட்ட போய் சேர்ந்துக்கிறான்? அப்சலோமோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறான். ஏன் குடும்பத்துல இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம். ஏன் போய் சேர்ந்துட்டான். இப்ப அகித்தோப்பேலும் அப்சலோமும் சேர்ந்து யாரை கொல்றதுக்கு தேடுறாங்க? தாவீதை கொல்றதுக்கு தேடுறாங்க இல்லையா? தாவீதை கொல்றதுக்கு என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. இப்ப தாவீது என்ன பண்றார்? நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழல். நாட்டை விட்டே ஓடுறார். சிங்காசனத்தை விட்டு துரத்தப்படுகிறார். அப்படி துரத்தப்படுகிற போது அவர் யோர்தானை கடந்து காட்டு பகுதியில போய் தங்கி இருக்கிற சூழல். இப்ப ஓடிட்டார், தேசத்தையே விட்டு ஓடிட்டார். இப்ப அப்சலோமும் அகித்தோப்பேலும் எருசலேமில் இருந்து கொண்டு தாவீதை தேடி கொன்று போடும்படிக்கு அவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை. இப்ப தாவீது காட்டுல வசித்துக் கொண்டிருக்கிறார். காட்டுல இருக்கிற நேரம். இப்ப காட்டுல இருக்கிற போதுதான் இந்த 55வது சங்கீதத்தை தாவீது பாடுகிறார். காட்டுல இருந்து கொண்டு. நல்லா கவனிங்க. அகித்தோப்பேலுடைய பேத்தி, எலியாமுடைய குமாரத்தி, உரியாவுடைய மனைவி எல்லாரையும் அந்த பத்சேபாலை எடுத்துக்கொண்டு உரியாவை கொன்று போட்டு இவ்வளவு காரியங்களை செய்ததன் விளைவா அப்சலோம் எழும்பிட்டாரு. அப்சலோம் எழும்பின உடனே தாவீது சிங்காசனத்தை விட்டு ஓட வேண்டிய சூழல். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஓடுகிறார். காட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார். காட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு தான் இந்த 55வது சங்கீதத்தை அவர் என்ன செய்யறாரு? பாடுகிறார். என்ன பாடுகிறார்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவங்க மைக்லையும் வாசிக்கட்டும், ரெக்கார்ட் ஆகிறதுனால நீங்க சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒவ்வொரு வசனமா நாம வாசிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். தேவனே என் ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். 55வது சங்கீதம். சரியா? இப்ப தாவீது எங்க இருக்கிறாரு?
காட்டுல உட்கார்ந்துட்டு இப்ப பாடுறாரு. என்ன பாடுறாரு? வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்க கண்கள் வேதத்தை பார்க்கட்டும், அந்த வார்த்தைகளை வாசிக்கட்டும், மைக்லையும் வாசிக்கட்டும், உங்களோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். தேவனே தேவனே கேட்டருளும், என்னை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். அவங்களுடைய வால்யூம் கொஞ்சம் கூட்டுங்களேன், எனக்கு அவங்க மைக் வால்யூம் கேட்கல சரியா. என்னுடைய வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். பிரைஸ் ஃபாதர், தேங்க்யூ. ஃபீட்பேக் யா, தேங்க்யூ ஃபாதர். வாசிங்க பார்க்கலாம். தேவனே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனே நிறுத்தி, ஜெபத்தை கேட்டருளும். அவசரமா வாசிக்க வேண்டாம். வேதத்தை வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கணும்? நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து கவனம் கொடுத்து நிதானமா வாசிக்கணும் சரியா. வேதத்தை வாசிக்கிறப்ப குடுகுடுன்னு என்ன செய்யப்படாது? ஓடப்படாது. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வேதத்தை வாசிக்கிறப்ப அவங்கள பார்த்து சொல்லணும், என்னைய பார்த்துல. வேதத்தை வாசிக்கிறப்ப குடுகுடுன்னு ஓடப்படாது சரியா. நிதானமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யணும்? அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும் சரியா. வாசிங்க பார்க்கலாம். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும், உத்தரவு அருளிச் செய்யும். சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும், சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன், என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல், அவர்கள் என்மேல் பழி சாட்டி, பழி சாட்டி, குரோதம் கொண்டு. போதும். அவர்கள் என்மேல் பழி சாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தாவீதின் மேல ஒருத்தன் பழி சொல்றான், இன்னொருத்தன் குரோதம் வைக்கிறான். அவர்கள் என்மேல் பழி சாட்டி, அவர்கள்னா இப்ப தாவீது யாரை குறித்து பேசுகிறார்? அவர் சிங்குலர் ஃபார்ம்ல பேசல, பன்மையில பேசுறார் இல்லையா, ப்ளூரல்ல பேசுறார். அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள்னா யாரை பத்தி பேசுறாரு? வெரி குட், சொல்லுங்க. அகித்தோப்பேலும் அப்சலோமும் 2 பேரும் இப்ப எருசலேம்ல இருக்கிறாங்க. அவங்கள குறித்து இவன் பாட ஆரம்பிக்கிறார். அவர்கள் என் மேல் பழி சாட்டி அப்படின்னா இப்ப தாவீதின் மேல யாரு பழி போட்டு கொண்டிருக்கிறது? அகித்தோப்பேல் பழி போடுறார். ஏன் குடும்பத்துல என்ன செஞ்சிட்ட, இப்படி பண்ணிட்டியடா, உன்னை உற்று தோழனா நண்பனா வச்சிருந்தேனே, ஏன் குடும்பத்துல நீ என்ன செஞ்சிட்ட, இப்படி பண்ணிட்டிய. ஒருத்தன் பழி சொல்றான், இன்னொருத்தன் என்னைய ராஜாவாக்காம நீ சாலவன் ஆக்கிருவியா அப்படின்னு குரோதம் கொள்றான். அது யாரு? வெரி குட், அது யாரு? அப்சலோம். அப்ப ஒருத்தன் பழி சொல்றான், ஒருத்தன் குரோதம் கொள்ளுகிறான். அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள், என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்திகில் என் மேல் விழுந்தது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்சலோமுடைய கையில சிக்குனா அல்லது அகித்தோப்பேலுடைய கையில சிக்குனா தாவீதுனுடைய உயிர் என்ன இல்ல, உத்தரவாதம் இல்ல. மரணத்திகில் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும், பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று, அருக்களிப்பு, அவமானம், நான் இப்படி செஞ்சுட்டனே, இந்த லெவலுக்கு ஆயிட்டனே, இந்த மாதிரி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன். பெரும் சேலா சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். திரும்ப 2 வசனத்தை சேர்த்து வாசிங்க. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன். சேலா. பெரும் காற்று அப்படின்னா இந்த சேலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சங்கீதங்கள நிறைய இடங்கள்ல வரும் இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேலா அப்படின்னா அது ஒரு பாஸ், நிறுத்தி வைக்கிறது. எதுக்காக நிறுத்தி வைக்கிறதுனா, இப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு நீங்க இந்த சேலா வசனத்தை பாத்தீங்கன்னா, இந்த சேலான்னு போட்டிருக்குல்ல,
அந்த வசனம் அல்லது அதுக்கு முந்தைய பிந்தைய அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே இது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும், கடந்த காலத்துல இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதை நிறுத்திட்டு, அந்த வார்த்தையை சொல்லிட்டு நிறுத்திட்டு, ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்தை என்ன செஞ்சு பார்க்கிறாரு, நினைச்சு பார்க்கிறாருன்னு அர்த்தம். தியானித்து பார்க்கிறாரு, அதை நினைச்சு பார்க்கிறதா அர்த்தம். ஏற்கனவே இப்ப சொல்றாரு இல்லையா, ஐயோ நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் என்ன செய்வேன், இளைப்பாறுவேன். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். பெருங்காற்றுக்கு புசலுக்கு தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஒரு சில நேரங்கள்ல தாவீது இப்படி துரத்தப்பட்ட போது புறாவை போல அங்கும் இங்கும் போய் பறந்து போய் காடுகளையும் மேடுகளையும் இளைப்பாறின தருணம் உண்டு. இப்ப அப்சலோம் துரத்துறாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் துரத்துனான். யார் அவன்? வெரி குட். யார் அவன்? சவுல். அப்ப இப்ப என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தன் என்ன இப்படிதான் என்ன செஞ்சான், துரத்துனா. ஆனா எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தா நான் போய் பறந்து வனாந்தரத்துல போய் என்ன செய்வேன், இளைப்பாறுவேன். பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப என்ன செய்வேன், தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். நல்ல கவனிங்க. ஏன் இப்படி சொல்றாருன்னா, இப்ப தாவீது எங்க இருக்காரு, பதில் சொல்லுங்க. காட்டுல இருக்கார். அங்க எருசலேம்ல அரண்மனையில யார் யார் இருக்கா? அப்சலோமும் ஐத்தோப்பேலும் இருக்கான். இப்ப தாவீதை பிடிக்கிறதுக்கு அப்சலோமுக்கு பக்கத்துல இருந்து யார் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறது? ஐத்தோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா? ஆலோசனை கொடுக்கிறார். பொதுவா ஆலோசனையை தேவன் அவமாக்கணும்னா என்ன செய்வார்னா, பாஷையை பிரிந்து போக பண்ணி விடுவார். பாபேல் சம்பவத்துல எல்லாரும் ஆலோசனை பண்ணினார்கள் இல்லையா? ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார்கள். அவர்கள் ஆலோசனையை அவமாக்குவதற்கு தேவன் என்ன பண்ணினார்? அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணினார், தாறுமாறாக்கினார் இல்லையா? தாறுமாறாக்கினார். இவன் பேசுறது அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, புரியக்கூடாது. அவன் பேசுறது இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, புரியக்கூடாது. இப்ப இத நினைத்து கொண்டு, பொதுவா இவர்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தன் பேசுறது, அதாவது ஆலோசனை அவமாக்கணும்னா தேவன் பாஷைகளை குழப்புவாரு, பிரிந்து போக பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிந்து இப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே அகித்தோப்பேல் இப்ப அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கான், அந்த ஆலோசனை அவமாக்கணும்னா அவர்கள் பாஷைகளை என்ன செய்ய பண்ணும், பிரிந்து போக பண்ணும். உண்மையாவே அங்க நடந்துச்சு. தாவீதை பிடிக்கிறதுக்கு அகித்தோப்பேல் கொடுத்த நல்ல ஆலோசனைய யாரு கேட்கல? அப்சலோம் கேட்கல. அப்சலோம் அகித்தோப்பேல் என்ன சொல்றாங்கிறது அப்சலோமுக்கு என்னவே செய்ய மாட்டேன்னு சொல்லிருச்சு. விளங்கவே இல்லை, புரியவே இல்லை இல்லையா? அவன் உண்மையாவே சொன்னான், நல்ல ஆலோசனை கொடுத்தான். ஆனா ஐத்தோப்பேல் அதை என்ன செய்ய மன்னிக்கணும், அப்சலோம் என்ன செய்யல, கேட்கல. இப்ப அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். இவர் எங்க இருக்கிறாரு? காட்டுல இருக்கிறாரு. கொடுமையும் சண்டை எங்க இருக்கு? நகரத்துல இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? அதாவது ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. ஆட்சி என்ன செஞ்சிருச்சு? மாற்றம் வந்துருச்சு. யாருக்கும் மெஜாரிட்டி தெரியல. டெல்லி எப்படி இருக்கும்? உங்க பெங்களூர் எப்படி இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? இப்ப அப்படிதான் இருக்கும் இல்லையா? ரணகலமா இருக்காது. அப்சலோம் இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறான். என்ன இருக்கும்? எல்லாரும் வச்சிருவான், இங்க பாருங்க இவன் தாவீது ஆளு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், இல்ல இவனை சேர்க்காதீங்க, இவன் தாவீது ஆளு, இவன் அப்சலோம் ஆளு, இவன் யோவாப் ஆளுங்கிறான். இவன் ஒரு பக்கம் சொல்றான், அவன் ஒரு பக்கம் சொல்றான். ஆட்சி மாற்றம் நடந்து ஒரே குழப்பம், ஒரே கன்ஃபியூஷன் இருக்கிறது. அதை வச்சுட்டு தாவீது சொல்றார், கொடுமையையும் சண்டையையும் எங்க கண்டாராம்? நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. இரவும் பகலும் அங்க இதுதான். ஒருத்தன் சொல்றான், இந்த மந்திரியை வச்சிருக்காதீங்க, இந்த பிரபுவை வச்சிருக்காதீங்க, இவன் தாவீதின் ஆளுன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றான், இல்ல அவன் தாவீதின் ஆளு கிடையாது, நம்ம ஆளு தாங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், இவன் யோவாப்புடைய ஆளு, இவன் உளவு சொல்றதுக்காகத்தான் இங்க இருக்கிறான். இரவும் பகலும் நகரத்தில் இதுவாகத்தான் இருக்கிறது.
அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் இப்ப இது வரைக்கும் ப்ளூரல்ல பேசினாரு. இப்ப இதுல பேசுறாரு சிங்குலர் ஃபார்ம்ல, ஒருமையில பேசுறாரு இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, என் சத்துரு அல்ல. அப்படி இருந்தால் சகிப்பேன். அப்படி இருந்தா கூட பொறுத்துக்குருவேன், சகித்துக் கொள்வேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டணும். நீ என்ன பெரிய ஆளா? எல்லாம் நான் கொடுத்த ஆலோசனையில தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருந்த. நான் சொல்லிதான் இவ்வளவு தூரம் நீ ராஜாவா இருந்த. நான் பண்ணினதா இவ்வளவு தூரம் வெற்றி கிடைச்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி இப்ப தாவீதுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி, என் பகைஞன் அல்ல, எனக்கு விரோதமா அப்படி பெருமை பாராட்டினவன் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். ஒருவேளை அப்படி பெருமை பாராட்டினவன் பகைஞனா இருந்தா கூட நான் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும், என்னுடைய ஈக்குவல் ஏஜ், எனக்கு சமமான மனுஷன், என்னுடைய ஈக்குவல் ஏஜ், எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசுதான், எனக்கு சமமான மனுஷனும், என் வழிகாட்டியும், எனக்கு வழிகாட்டியா இருந்தவன், என்னுடைய தோழனாக இருந்தவன், என்னுடைய நண்பனாக இருந்தவன், ஆலோசனைக்காரனாக இருந்தவன், கவுன்சிலரா இருந்த ஆளு, என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய என்னுடைய தோழனுமாகிய நீயே அவன். அந்த அவன் எவன் சொல்லுங்க? விடிய விடிய கதை கேட்டிருக்கீங்க, அமைதியா இருந்தா எப்படி சொல்லுங்க? யார் அது? இப்ப யார பத்தி பேசுறான்? ஐத்தோப்பேலை பத்தி பேசுறான். நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி, எப்படி ஆலோசனை பண்ணியா? இரண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா அது எப்படி இருக்கான்? தாவீதுக்கு இன்பமா இருக்கான். எப்படி இருக்கான்? இன்பமாக இருக்கிறது இல்லையா? நாம் ஒருமித்து ரெண்டு பேருடைய மனசு அப்படி மனசு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். நாம் ஒருமித்து ஆலோசனை பண்ணி, இன்பமான ஆலோசனை பண்ணி, கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். கூட்டத்தோட எங்க போனாங்களா? தேவாலயத்துக்கு போனோம். ரெண்டு பேரும் எப்போதுமே ஒருமித்து தான் இருப்பாங்க. தாவீது இருக்கிற இடத்துல யாரு இருப்பா? ஐத்தோப்பேல் இருக்கிற இடத்துல யாரு இருப்பா? தாவீது. ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது, இணை பிரியாத நண்பர்கள் இல்லையா? தாவீதுக்கு ஒருமித்து ஆலோசனை சொல்லி தேவாலயத்துக்கு போனா கூட ரெண்டு பேரும் எப்படிதான் போவாங்க? சேர்ந்து தான் போவாங்க, ஒன்னா தான் போவாங்க. அவர் சொல்ற பாருங்க, தேவாலயத்துக்கு போனா கூட நான் தனியா போனது கிடையாது, உன்னையே நினைச்சு தான் போயிருக்கிறேன், கூட்டிட்டு தான் போயிருக்கிறேன். ஒருமித்து ஆலோசனை பண்ணி தேவாலயத்திற்கு போகிற போது கூட கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்களைனா எவர்களே சொல்லுங்க? ஐத்தோப்பேலையும் அப்சலோமையும் இல்லையா? இப்படி எல்லாம் தாவீது விண்ணப்பித்திருக்க கூடாது இல்லையா? ரெண்டு பேரையும் இவர் சொன்ன வார்த்தையின்படியே ரெண்டு பேரையும் மரணம் என்ன செஞ்சிச்சு? பிடிச்சுச்சா பிடிக்கலையா? சொல்லுங்க, பிடிச்சா பிடிக்கலையா? என்னதான் நமக்கு சத்துருக்கள் இருந்தாலும் நாம் அவர்களை குறித்து இதை போல ரொம்ப தீங்கான வார்த்தைகளை என்ன செய்துவிடக் கூடாது, சொல்லிவிடக் கூடாது, பேசிவிடக் கூடாது. அந்த வார்த்தைகள் பெரும்பாலும் அப்படியே அவைகள் நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சேர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். என்னவா? கர்த்தர் என்னை ரட்சிப்பார். என்னவா? என்ன தைரியம் தாவீதுக்கு? இது என்ன பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. பண்ணுன அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இல்ல? பத்சேபாள் யாருடைய பேத்தி? யாருடைய மகள்? யாருடைய மனைவி?
இவ்வளவையும் ஒரு பெரிய சதித்திட்டத்தை போட்டு இவ்வளவையும் பண்ணிட்டு இப்ப தேவன் பனிஷ் பண்ணிட்டார். அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் என்ன பண்ணிருக்கிறாரு? பனிஷ் பண்ணிருக்காரு. ராஜ்யத்தை விட்டு ஓடி வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பாடும்போது சொல்ற வார்த்தையை பாருங்க, நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். வாசிங்க. கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை, கர்த்தர் என்னை. இந்த விசுவாசம் தாங்க தாவீதை மீண்டுமாய் கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது எத்தனாவது சங்கீதம்? தாவீது மனம் திரும்பி ஒரு சங்கீதத்தை பாடினார். எத்தனாவது சங்கீதம்? 51. பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு மனம் திரும்பி ஒரு சங்கீதத்தை பாடின சங்கீதம் எந்த சங்கீதம்? 51. இது எத்தனாவது சங்கீதத்துக்கு வந்தாச்சு? இப்ப 50. தாவீதினுடைய உணர்வு என்ன? நான் பாவம் செய்தது உண்மைதான், தேவன் என்னை தண்டித்ததும் உண்மைதான், உண்மைதான். ஆனா அது 51வது சங்கீதத்திலேயே நான் தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்து அவரிடத்தில் மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாகி விட்டேன். இப்ப நான் பாவி அல்ல, என்ன தேவன் மன்னிச்சுட்டாரு. நிச்சயமா நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை கேட்டருளி என்னை ரட்சிப்பார். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்த சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியானம் அப்படின்னா அந்தி நேரம் அப்படின்னா சாயங்காலம். ஆங்கில வேதாகமங்கள கரெக்டா இருக்கும், ஈவினிங் இல்லையா? சந்தி அப்படின்னா காலையில. சந்தினா என்னது? காலையில. மத்தியானம் இல்லையா? அடுத்தது என்னது? மத்தியானம். யூதர்களுடைய நாள் கணக்கு அப்படித்தானே இருக்கும். சாயங்காலம், அப்புறம் காலையில, அப்புறம் மதியம். மதியத்தோட என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அடுத்து சாயங்காலம் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் என்ன செஞ்சிடும்? ஆரம்பித்து விடும். யூதர்களுடைய கணக்கு அதுதான். சாயங்காலத்துல துவங்கி சாயங்காலத்துல முடியும் இல்லையா? அதனாலதான் அந்த பாடல்ல அவர் அப்படி சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியானம் அப்படின்னா என்னன்னா, அந்தி தான் நாளுடைய துவக்கம். நாள் முடிகிறது எப்ப முடியுது? மத்தியானத்துல. இந்த அந்தியும் மத்தியானமும் சேர்கிற நேரம் என்ன நேரம்? சந்திக்கிற நேரம் எது? காலையில. சந்திக்கிற நேரம் எது? காலையில. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தி நேரம்ங்கிறது என்ன நேரம்? சாயங்காலம். அது நாள் துவங்குது. நாள் முடிகிறது எப்ப முடியுது? மத்தியானத்துல முடியுது. இந்த சாயங்காலமும் மத்தியானமும் சேருகிற நேரம் எந்த நேரம்? காலையில. அதான் சொல்றாரு. அப்ப சாயங்காலம் ஜெபம் பண்றாரா, அடுத்து எப்ப ஜெபம் பண்றாரா? காலையில ஜெபம் பண்றாரா, அடுத்து எப்ப ஜெபம் பண்றாரா? மத்தியானத்துல ஜெபம் பண்றாரா. 3 வேளை ஜெபம் பண்றார். நீங்க தாவீது எழுதின பாடல்கள்ல ஆரம்ப கால பாடல்கள், அதாவது அவருடைய குடும்பம் அவரை கைவிட்டு இருந்தது இல்லையா? தகப்பன் தாயும் அவரை என்ன செய்திருந்தாங்க? கைவிட்டு இருந்தாங்க இல்லையா? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். மை ஃபாதர் அண்ட் மை மதர் ஹேவ் forsaken me. கைவிட்டாலும் கிடையாது, என்ன செய்தார்கள்? கைவிட்டார்கள். இப்ப தாவீதை கைவிட்டாங்கல்ல, அப்ப பாடின பாட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காலையில எழும்பி ஜெபித்ததாக இருக்கும். அதிகாலையில உம்மை தேடுகிறேன் அப்படின்னு இருக்கும். அடுத்து சவுல் துரத்த ஆரம்பிச்சார் பாருங்க. அடுத்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை அப்படின்னா சவுல் துரத்த ஆரம்பிச்சார் பாருங்க. சவுல் துரத்த ஆரம்பித்த அந்த நாட்கள் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நாட்கள் இருக்கிற பாடல்களை நீங்க மன்னிக்கணும், பிரச்சனை இல்லை, அந்த நாட்கள்ல எழுதின பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா 2 நேரம் ஜெபித்திருப்பார். காலையிலும் ஜெபித்திருப்பார், சாயங்காலத்திலும் ஜெபித்திருப்பார். அடுத்து இப்ப அப்சலோம் துரத்துறாரு பாருங்க. இப்ப எழுதின பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நேரம் ஜெபித்து இருக்கிறார். எப்ப? சாயங்காலம், அப்புறம் காலையில, அப்புறம் மத்தியானம். இப்ப பிரச்சனை கூட என்ன கூடுது? பிரச்சனை கூட ஜெபம் குறைய கூடாது. என்ன செய்யணும்? கூடணும் இல்லையா? கூடணும். சரி, ஆசியம் பார்க்கலாம். அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் தியானம் பண்ணி என்ன செய்கிறேன்? முறையிடுகிறேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். என்னவா சொல்லுங்க? அவரன் என்ன தைரியம் இதுக்கு? எங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? என்ன பண்ணிட்டு?
இவ்வளவு பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு அவர் என் சத்தத்தை கேட்பார். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. நான் பாவம் செய்தது உண்மைதான், ஆனா நான் மனம் திரும்பி தேவனோடு என்ன செய்து விட்டேன், ஒப்புரவாகிட்டேன். இப்ப நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார் கேட்பார் கேட்பார். நான் கேட்கிறேன், தாவீது அளவுக்குலாமா நீங்க கொலையெல்லாம் பண்ணி பாவம் பண்ணிட்டீங்க? நான் கேட்கிறேன், தாவீதின் சத்தத்தையே தேவன் கேட்பார்னா நம்முடைய சத்தத்தை கேட்பாரா மாட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முதல்ல தேவன் நம்ம மன்னிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நம்ம பாவத்தை நாம பண்ணணும், நாம மன்னிக்கணும். நம்ம பாவத்தை பண்ணணும் இல்லை மன்னிக்கணும். நான் உங்களோட தமிழ்ல பேசுறதுனால இந்த கன்னடம் புரியுமா அப்படிங்கிறதுலயே வருது எனக்கு. நாம நம்முடைய பாவத்தை முதல்ல நாம என்ன செய்யணும், மன்னிக்கணும். தேவனே மன்னிச்சா கூட என்ன செய்யறது கிடையாது, நாம பண்ணுனேன் 15 வருஷம் சொல்லிட்டே இருக்கு. ஒருத்தர் ஜெபம் பண்ணாரா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். அப்படியா, சரி இரு ஒரு நிமிஷம் உன்னுடைய கணக்கு புத்தகத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்னப்பா நீ நிறைய பாவம் பண்ணேன்னு சொல்ற, ஒண்ணுமே இல்லை இதுல, உன் கணக்குல ஒண்ணுமே எழுதலையா? அப்படியா, ஒண்ணுமே இல்லையா? நீங்க தப்பா ஏதோ விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் எல்லாத்தையும் வரிசையா சொல்றேன் எழுதுங்க அப்படின்னா. என்னவா, நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க, நான் வரிசையா சொல்றேன் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க. தேவனே விட்டா கூட இவங்க விடுறது கிடையாது. முதல்ல நீங்க உங்க குற்றங்களை மன்னிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க செய்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்றைக்கு நீங்க அதுக்காக மனம் வருந்தி தேவனோடு ஒப்புரவாயிட்டீங்களோ அதை இனிமே தேவன் நினைக்கிறவரே கிடையாது. அதை தன்னுடைய முதுகுக்கு பின்பாக சமுத்திரத்தின் ஆழங்களிலே எரிந்து போட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், தாவீதின் சத்தத்தையே தேவன் கேட்டிருப்பார்னா நம்முடைய சத்தத்தை கேட்க தேவன் போதுமானவரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல நாம நம்மளை கொஞ்சம் நீதிமான்களாய் பார்க்க பழகி கொள்ளணும். நீதிமான்களா பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டே இருக்கக்கூடாது, பாவிகளில் பாவி பிரதான பாவி. ஒன்னும் பண்ண முடியாது. உண்மைத்தான் சொல்றேன். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தேவனிடத்திலே தன்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி நான் பாவின்னு அறிக்கை செய்றாங்க. அநேகர் இன்னும் பாவத்தை ஜெயிக்க முடியாததன் காரணம் என்ன தெரியுமா? ஜெயிக்க முடியாததன் காரணம் அவர்கள் தங்களை எப்படித்தான் பார்க்கிறாங்க, பாவியாகவே பார்க்கிறாங்க. காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னன்னா நான் எப்படிப்பட்டவன் தான், பாவி 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 பாவி, என்னால ஜெயிக்க முடியாது. அநேகர் பலவீனங்களை மேற்கொண்டு எழும்ப முடியாததனுடைய காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது இவ்வளவு செய்திருக்கிறான், தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்திருக்கிறான், தனக்கு தன்னிடத்தில் பணிபுரிகிற எலியாமுக்கு துரோகம் செய்திருக்கிறான், உரியாவை கொண்டிருக்கிறான், பத்சேபாளோடு சரீர பிரகாரமாக தவறி இருக்கிறான். இவ்வளவு காரியங்களையும் செய்துட்டு ஆனா இப்ப மனம் திரும்பி விட்டபடினால தாவீதினுடைய அந்த விசுவாசத்தை பாருங்க, வைராக்கியத்தை பாருங்க. நான் இப்ப மனம் திரும்பிட்டேன், என் தேவன் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க உங்களுடைய பழைய குற்றங்களை மீண்டும் 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 நினைக்க வேண்டாம். தேவன் இந்த மாலை வேளையில உங்களிடத்தில் சொல்லுகிறது, நீ என்றைக்கு அதை என்னிடத்தில் அறிக்கையிட்டாயோ அந்த சனப்பொழுதிலேயே நான் அதை மறந்து விட்டேன். நானே மறந்துட்டேன், நீ ஏன் என்ன செய்யற, நினைச்சிட்டே இருக்கிற? நீங்க இன்னும் அந்த பாவத்தை மறக்காதபடியினால, இன்னும் அந்த காரியத்தை தேவன் மன்னித்து விட்டார் என்று விசுவாசியாதபடினாலதான் இன்னும் அதை உங்களால ஜெயிக்க முடியல. முதல்ல நாம் நம்மளை எப்படி பார்க்க வேண்டும்? நீதிமானா, கொஞ்சம் பரிசுத்தவானா பாருங்க. ஆண்டவரே, என்னிடத்துல ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும்போது சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனா நிச்சயமா நான் சொல்றேன் ஆண்டவரே, இந்த நாள்ல இருக்கிற பலவீனம் நாளைக்கு என்கிட்ட இருக்காது. ஆண்டவரே, நாளைக்கு இருக்கிற பலவீனம் நாளை மறுநாள் என்கிட்ட இருக்காது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாவேன், என் பரிசுத்தத்தை பூரணப்படுத்துவேன். ஆண்டவரே, இந்த விசுவாசம் தான் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய சமூகத்துக்கு நாம எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அநேக நேரங்கள்ல நாம நம்மை தாழ்த்திக் கொள்ளுகிறோம். அடிமைன்னு சொல்றோம், பாவின்னு சொல்றோம், தூசின்னு சொல்றோம். தாழ்த்திக் கொள்ளுகிறோம் என்கிற மனப்பான்மையில தேவனிடத்துல இப்படி தவறான சிந்தையோடு போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை ஒரு தவறு பண்ணிட்டு நீங்க 4 சாட் சாத்திட்டீங்க, முடிஞ்சு போச்சு. உடனே அழுத பார்த்துட்டு ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க அவனை ஐஸ் வச்சுட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு உங்க பிள்ளை வந்து அதே தவிர நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா, சரி விடுறா. இன்னொரு 4 நாள் கழிச்சு அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா. 4 நாளாவது பரவாயில்ல, 40 வருஷம் கழிச்சு வந்து சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சிரிக்கிறீங்க? சொல்றோமா இல்லையா? நான் இப்படி பண்ணினேன். நல்லா கவனிங்க. சாத்தான் தான் நீ இப்படி பண்ணுன குற்றப்படுத்துகிறவன் யாருதான்? சொல்லுங்க, குற்றப்படுத்துகிறவன் யாருதான்? அவன் வேலையே என்னதான்? இருதயத்துல என்ன சொல்லிட்டே இருப்பான்? அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பான், நீ இப்படி பண்ணினே இல்ல, நீ பாவிதான. இனிமே வந்து சொன்னான்னா சொல்லுங்க, பாவம் பண்ணினது உண்மைதான், ஆனா என் தேவனுடைய சமூகத்துல நான் ஒப்புரவாகி இருக்கிறேன். கர்த்தர் இப்ப என்னை நீதிமானாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த உணர்வு இருக்க வேண்டும். தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க. இவ்வளவு பண்ணிட்டு காட்டுல உட்கார்ந்து இருக்கிறான், அட்டி மட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ராஜ்யம் போச்சு, மகா சக்கரவர்த்தி. அந்த நாட்கள்ல மகா சக்கரவர்த்தி. தாவீது ஒரு சங்கீதத்துல சொல்லுவார், என் ஜனத்தை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அதே நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த உலகத்தின் குடிகளை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அந்த தாவீதுடைய நாட்கள்ல உலகத்தின் பெரும்பகுதியை கட்டி ஆண்ட மகா சக்கரவர்த்தி தாவீது. இப்ப தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து, தன்னுடைய பதவியை இழந்து இப்ப எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? காட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கீழ் நிலைக்கு, தாழ்நிலைக்கு போயிருக்கிறார். ஆனா இப்ப கூட அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவர் சொல்ற வாக்கியத்தை பாருங்க, தேவன் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேட்கிறோம், அந்த அளவுக்கு இல்லாம தாழ்நிலைக்கு போயிட்டோம். நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிற போது எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறோமோ உங்களை கழுவிக் கொள்ளுங்க. இல்லைன்னு சொல்லல. உங்களை அந்த நேரத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்ன, ஏதாவது எங்கேயாவது தவறு இருக்கிறோமா, ஏதாவது எங்கேயாவது பேசி இருக்கிறோமா, யாராவது கோவப்பட்டிருக்கோமா, எரிச்சல் பட்டிருக்கோமா, தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாயிட்டு அதை மறந்து விட்டுருங்க. இருதயத்தின் ஆழத்துல விசுவாசிங்க. தேவன் அதை என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். அநேக நேரங்கள்ல தேவன் நம்மை மன்னிக்கிறாரோ இல்லையோ, நாம நம்மளை என்ன செய்யறதே கிடையாது, மன்னிக்கவே கிடையாது. அநேகருக்கு உங்களுக்கு உண்மை தெரியுமா? அநேகர் மற்றவர்களை மன்னிக்கல. இன்னும் அநேக காரியங்கள்ல மற்றவர்கள் செய்த குற்றத்தை, தனக்கு அவங்க செய்த அந்த துரோகத்தை இன்னும் என்ன செய்யல, மன்னிக்கல, மறக்கல. ஏன் தெரியுமா? முதல்ல நீ உன்னையே மன்னிக்கல. நீ செஞ்ச பாவத்தையே இன்னும் என்ன செய்து கொண்டே இருக்கிற, நினைச்சிட்டே இருக்கிற. நீ செஞ்ச குற்றத்தையே நீ சொல்லிட்டே இருக்கிற. ஆகையினாலதான் உன்னையே நீ மன்னிக்க முடியலன்னா அடுத்தவரை கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது. சோ தயவு செய்து உங்களுடைய கடந்த காலங்களை, பாவங்களை விட்டுருங்க. அதை நினைக்க வேண்டாம். அதை தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவாயிட்டீங்க, அந்த உணர்வோடு வாங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற போதெல்லாம் கர்த்தர் என்னை ரட்சிப்பார். என்ன வார்த்தை இது? யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து சொல்றாரு பாருங்க. சொல்றாரு இல்லையா, தேவன் என்ன செய்வாரு? ரட்சிப்பா. என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு ஃபெய்த். இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான். நான் தவறு செய்தது உண்மை, ஆனால் தேவனோடு ஒப்புரவாகிட்டேன். கர்த்தர் நிச்சயமா என்னை ரட்சிப்பார், என் சத்தத்தை கேட்பார். இந்த ஃபெய்த் தான் மீண்டுமாய் அவரை சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தது. அல்லேலூயா. இதனால தேவனிடத்துல, தேவ சமூகத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் பாவியாக இருக்க போவதல்ல, நீங்க என்னைய பாவியா பார்க்கல ஆண்டவரே. இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குதோ தெரியாது, என்னுடைய உறவினர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது, என்னுடைய கணவர் மனைவி பிள்ளைங்க எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க என்னைய நீதிமானா பார்க்கறீங்க ஆண்டவரே. உம்முடைய பார்வையில நான் நீதிமானாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் அவர் என் சத்தத்தை கேட்பார். வாசியம் பார்க்கலாம்.
திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். சேலா. சரி, ஏன் இங்க சேலா போட்டுருக்குன்னா முந்தின வசனத்தை வாசிங்க. இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அவன் தன்னோட சமாதானமாய் அடுத்த வசனம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாரு இல்லையா? இப்ப என்ன தாவீது நினைக்கிறாருன்னா, அட போங்கப்பா, நீங்க என்ன அப்சலோமோ ஐத்தோப்பேலும் என்ன என்னைய தேடுறது? இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தன் இப்படித்தான் என்ன செஞ்சுட்டு இருந்தான், தேடுனா. யார் அது சொல்லுங்க? திரளான கூட்டமாய் கூடி என்னை எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, கர்த்தரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். என் ஆத்துமாவை என்ன செஞ்சாரு? அன்னைக்கு சமாதானத்துடன் என்ன செஞ்சாரு? மீட்டு விட்டார். அத போல நிச்சயமா அவர் இப்போது என்ன செய்வாரு? மீட்டுக் கொள்ளுவார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால். எப்படி சொல்றாருன்னா, ஐத்தோப்பேல் ஆலோசனைக்காரன். ஐத்தோப்பேல் யாரு? ஆலோசனைக்காரன் இல்லையா? நல்ல ராஜ வாழ்க்கை இல்லையா? நல்ல ராஜ வாழ்க்கை. அதே போல அப்சலோமோ பிறந்ததுல இருந்து யாருடைய குமாரன்? ராஜாவினுடைய குமாரன். அவனுக்கு நல்ல ராஜ வாழ்க்கை. பெரிய பிரச்சனைன்னு ஒன்னு ரெண்டு பேருமே என்ன செஞ்சது கிடையாது, இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது இல்லையா? ஏதாவது பிரச்சனைன்னு வந்திருந்தா தானே அவன் தேவ சமூகத்துக்கு போயிருப்பான், அந்த பிரச்சனைக்காக ஜெபித்திருப்பான், ஏதாவது கொஞ்சம் மாற்றம் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். இது வரைக்கும் ரெண்டு பேருமே பெரிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனைய, ஒரு டிராஜடியை என்ன செஞ்சதே கிடையாது, எதிர்நோக்கினதே கிடையாது. அப்சலோமும் சரி, அகித்தோப்பேலும் சரி. அதனால அதை தாவீது நினைச்சிட்டு சொல்றாரு, ரெண்டு பேரும் இப்படியே சொகுசாவே வாழ்ந்து பழகிட்டதுனால கர்த்தருக்கு என்ன செய்யாம போறாங்க, பயப்படாம போறாங்க. மாறுதல்கள் நேரிடாததினால அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமற் போகிறார்கள். சேலா. அவன் தன்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு, சிங்குலர் ஃபார்ம்ல பேசுறாரு. யாரு? அவன் தன்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். ரெண்டு பேரு தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஒரு ஆளு யோனத்தான், அவன் மரிச்சிட்டான் இல்லையா? இன்னொரு ஆளு யாரு? இந்த அகித்தோப்பேல். ஏன்னா நம்ம நண்பர்களா இருக்கிறப்ப நிறைய டயலாக்லாம் விடுவோம், பாத்திருக்கீங்களா? உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், சொல்லுங்க. அப்படிலாம் நிறைய டயலாக்லாம் விட்ட ஆள் தான் யாரு? அகித்தோப்பேல். வாசிங்க பார்க்கலாம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். அவன் பேசினானா எப்படி இருக்குமா பேச்சு? வெண்ணெயை போல மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். பேசுவான் பாருங்க ஒரு பேச்சு. அப்படி ஆளெல்லாம் பாத்திருக்கீங்களா? அவங்க பேசுனாங்கன்னா நமக்கே சந்தேகமா இருக்கும், உண்மையாவே இவன் நல்லவனா கெட்டவனா? பண்ற ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? படு மோசமா இருக்கு. ஆனா பேசுற பேச்சு எப்படி இருக்கு? பாத்திருக்கீங்களா அப்படி ஆட்கள்? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? உண்மையா பாத்திருக்கீங்களா அப்படி ஆட்கள? முதுகுக்கு பின்னாடி செய்யற செயல்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடூரமா செயல்படுவாங்க, மனசாட்சியே இருக்காது. ஆனா நம்ம முகத்துக்கு முன்னாடி பேசுற பேச்சு எப்படி இருக்கும்? எண்ணெயிலும் மிருதுவான இவள். அப்படி பேசுவாங்க. ஐத்தோப்பேல் பேசினான்னா அவ்வளவு அப்படியே தேன் ஒழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறாள். ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? யுத்தம். வாசிங்க பார்க்கலாம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இப்ப இதுவரைக்கும் தாவீது பாடின வார்த்தைகள். இதுவரைக்கும் யார் பாடினது? தாவீது புலம்புறார். ஆண்டவரே இப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவீது புலம்புன்னு என்ன செய்யறாரு? புலம்புறார். எங்க உட்கார்ந்துட்டு? காட்டுல உட்கார்ந்துட்டு. சரியா? இப்ப புலம்புன உடனே இப்ப தேவன் தாவீதுக்கு மறு உத்தரவு அருள ஆரம்பிக்க. தேவன் இப்ப தாவீதுட்ட பேச ஆரம்பிக்க. இவ்வளவு புலம்பின பிறகு இப்ப தேவன் தாவீதுட்ட என்ன செய்யறாரு? பேசுறார். அவர் என்ன பேசுறாரு? வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
அவங்களோட மைக்ல வாசிக்கும் போதே சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சேர்ந்து ஆரம்பிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இப்ப உன் பாரத்தைன்னு யார் சொல்றது? தாவீதை பார்த்து சொல்லுங்க. யார்ப்பா சொல்றது? கர்த்தர் சொல்றார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். யார தள்ளாட ஒட்டாரா? சொல்லுங்க, யார தள்ளாட ஒட்டாரா? இப்ப நீதிமான்னு கர்த்தர் யார சொல்றாரு? நம்ம தாங்க இன்னைக்கு வரைக்கும் தாவீதை பாவியாவே பாக்குறோம். தேவன் அன்னைக்கே தாவீதை என்னன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? உண்மையா இல்லையா? அன்னைக்கே தாவீதை கர்த்தர் என்னன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு? நீதிமான்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. நாம தான் தாவீதை என்ன எப்படியாவே பாக்குறோம்? பாவியாவே பாக்குறோம். பாவிய பண்ணாரு. கண்டிப்பா பரலோகத்துக்கு போவீங்க. தாவீது உங்களை பார்த்தாருன்னா என்ன கேட்பாரு தெரியுமா? ஏப்பா நான் ஒரு தடவை தானே பண்ணேன், எத்தனை தடவைப்பா பேசுறாரு? தேவனே நீ நீதிமான்னு சொல்லிட்டாரு, நீ இந்த கிளி கிழிக்கிறியப்பா, நீ கேட்பற மாட்டார? அவரை விடுங்க. நம்மை நாமே எத்தனை தடவை பாவியாவே பார்க்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த மனுஷனும் இருக்கிறான். அப்படித்தான வசனம் இருக்கு. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அப்படித்தான் உங்க வாழ்க்கையும் இருக்கும். உங்க வாழ்க்கையும் இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது. நீங்க உங்களை ஐஸ்வர்யவானாய் உங்க இருதயத்துல பார்த்தா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஐஸ்வர்யவானாய். ஆனா நீங்க எப்பொழுதுமே உங்களை கடன்காரராகவே பார்த்தா உங்க வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? நீங்க உங்களை கர்த்தருக்குள்ள நீதிமானாய் பார்த்தா உங்களுடைய கிரியைகளும் செய்கைகளும் எப்படி இருக்கும்? நீதி உள்ளவைகளாய். ஆனா நீங்க உங்களை பாவியாவே பார்த்தா எப்படித்தான் இருக்கும்? கிரியைகள் பாவம் உள்ளவைகளாய். முதல்ல அதாவது நம்ம தவறு செய்கிற போது தேவன் கண்டிப்பா அதை கண்டித்து உணர்த்துவார். அது அந்த உணர்வு வரலைன்னா அது யூ ஆர் ஆன் த டேஞ்சரஸ் பொசிஷன். அதில் மாற்றம் கிடையாது. நீங்க ஒரு தவறு செய்றீங்க, தேவன் உங்களுக்கு உணர்த்தவே இல்லை, உங்கள்கிட்ட பேசவே இல்லை, இருதயம் மறத்து போய் விட்டது அப்படின்னா நீங்க ஒரு ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா தேவன் உங்கள்கிட்ட உணர்த்துகிறார் அப்படின்னா தேவனுக்குள்ள இருக்கிறீங்க, தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், அவருடைய கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்கிறீங்க. ஏதோ சில பலவீனங்கள் வருகிறது அப்படின்னா தேவன் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது கடிந்து பேசுறீங்க, யாரையாவது துக்கப்படுத்துறீங்க அல்லது வேதனைப்படுத்துறோம் அல்லது ஏதோ ஒரு கிரியை செய்கிற போது சமாதானம் இழக்கிறது, தேவன் நம்மகிட்ட பேசுறார் அப்படின்னா யூ ஆர் ஆன் த ரைட் பொசிஷன். நீங்க சரியான இடத்துல தான் நின்று கொண்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நீங்க அந்த காரியத்தையே பேசி கொண்டிருக்காம அதை தேவ சமூக அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டு விடுங்க. அநேகரால தேவ சமூகத்துக்கு போறாங்க, மனம் திரும்புறாங்க, அறிக்கை பண்றாங்க, ஆனா என்ன செய்ய முடிகிறது இல்ல? விட்டு விட முடியல. ஏன் விட்டு விட முடியலன்னா செய்த குற்றத்தை தாங்களே இன்னும் என்ன செய்யல? மன்னிக்கல. நான் பண்ணேன் நான் பாவி அதனாலதான் அதை விட்டு விட முடியல. சோ கடந்த காலங்களில என்ன செஞ்சிருங்க? தூக்கி மூட்டை கட்டி வச்சிருங்க. இனிமே அவைகளை நினைக்க வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தரே தாவீதை நீதிமான்னு டிக்ளேர் பண்றாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்படின்னா உனக்கு உதவி செய்வார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். he will help you. அவர் உனக்கு உதவி பண்ணுவார். தாவீது, நீ எந்த சூழ்நிலையில வேணாலும் வந்திருக்கலாம், நீ பாவம் பண்ணது உண்மைதான், ஆனா நீ மனம் திரும்பிட்ட, இப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற நீ நீதிமான், கண்டிப்பா அவர் உனக்கு உதவி செய்வார். நீதிமானை ஒருபோதும் அப்படின்னு இருக்கிறது சரியா சொன்னா நிரந்தரமாய் தள்ளாட விட்டா. நீதிமான் சில நேரங்களில் தவறு செய்கிற போது சில நேரங்களில் என்ன செய்திருக்கலாம்? தள்ளாடி இருக்கலாம். ஆனா என்ன செய்ய மாட்டாரா? நிரந்தரமாலாம் உங்களை ஒரு நாளும் என்ன செய்து விட்டு விட மாட்டார். தள்ளாட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்கலாம், பிரதர் அப்ப இந்த விஷயத்துல இப்படி நான் தள்ளாடுனே, இப்படி நடந்துருச்சு, அப்படி நான் செய்த தவறுனால தானே இப்படி நடந்துச்சு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. தேவன் நீதி உள்ளவர். ஒரு தவறு செய்கிற போது அந்த நீதிக்கு அவர் அந்த தவறுக்கு அவர் தண்டனையை என்ன செய்வாரு? சரி கட்டத்தான்
செய்வார். நீங்க தள்ளாடி இருக்கலாம், ஆனா என்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புரவானீங்களோ இப்ப அவருடைய பார்வையில நீங்க பாவி அல்ல, என்னவாக இருக்கிறீங்க? நீதிமானா இருக்கிறீங்க. நீதிமானை நிரந்தரமாக தள்ளாட விட்டாத தேவன். அல்லேலூயா. இனி நீங்க நினைக்காதீங்க, ஐயோ ஏற்கனவே நான் இப்படி செஞ்சேன் அதனால இப்படி நடந்துச்சு, இனிமேலும் இப்படித்தான் நடக்கும் என்று நினைக்காதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு காரியத்துல நான் தவறு பண்ணேன் அதனால இந்த மாதிரி நடந்துச்சு, இனிமேலும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், ஒரு நாள் நினைக்காதீங்க. கர்த்தர் நீதிமான்களை நிரந்தரமாய் தள்ளாட ஒட்டுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீதிமான நிரந்தரமாய், நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய குற்றம் செய்த தாவீது அவர்கிட்ட கர்த்தர் பேசுறாருங்க, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்துரு, அவர் நீதிமான தள்ளாட கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உனக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வாரு. நீதிமான அவர் என்ன செய்ய விட மாட்டாரா? நிரந்தரமாய் தள்ளாட ஒட்டார். ஏன் பயப்படுற தாவீது? அவர் உனக்கு உதவி செய்வார், பயப்படாத. ஒரு டிராஜடி உன் வாழ்க்கையில நடந்துருச்சு, நீ ராஜ்யபாரத்தை இழந்துட்ட, உண்மைதான். ஒரு ஸ்தானத்தை இழந்துட்ட, ஒரு அந்தஸ்தை இழந்துட்ட, சொத்துக்களை இழந்துட்ட, பணத்தை இழந்துட்ட, அது நடந்தது உண்மைதான். ஒரு டிராஜடிக்குள்ள நீ போனது உண்மைதான். ஒரு விரும்பத்தகாத சம்பவத்துக்குள்ள, விரும்பத்தகாத காரியங்களுக்குள்ள, விரும்பத்தகாத நேர்ச்சிகளுக்குள்ள, விபத்துகளுக்குள்ள நீ போனது உண்மைதான். ஆனா இனிமேலும் அப்படி நடக்கும்னு நினைக்காத. கர்த்தர் நீதிமானை நிரந்தரமாய் தள்ளாட ஒட்டுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த உணர்வு இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்கணும். இதனால ஒரு தீர்மானம் எடுங்க உங்க இருதயங்கள்ல. உங்க இப்ப தெரியுதா? கர்த்தர் இந்த வார்த்தையை யாருக்கு கொடுத்தாரு? இந்த கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? எங்க வச்சுக்கிட்டு இவ்வளவு பாவத்தையும் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துருக்க ஆளை பார்த்து சொல்ற வார்த்தையை பாருங்க. இப்ப சொல்லுங்க, தேவன் நல்லவரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது பாருங்க. அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது. அவ்வளவு பாவம் பண்ண வந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் அவன் மனம் திரும்பின உடனே எவ்வளவு இறங்குறார் பாருங்க. இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவனா? இரக்கத்தில் எப்படிப்பட்டவனா? உண்மையிலே அவன் அப்படி ஆள்தான். ஆனா அவன் மனம் திரும்பின உடனே அவன் மேல காட்டுற இரக்கத்தை பாருங்க. இவ்வளவு பெரிய பிராமிஸ அவன்கிட்ட இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் கொடுத்தா. கர்த்தர் மேல அவன் பாரத்தை வச்சிரு தாவீது. அதுவும் பாருங்க, அவர் சொல்ற வார்த்தையை, அவன் இருதயத்தை பார்க்கிறார். அவன் இருதயம் எவ்வளவு பாரப்படுது, இந்த சம்பவத்தினால நடக்கிற இந்த காரியங்கள் வேதனைகளால எவ்வளவு பாரம் கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. பார்த்துட்டு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், நீதிமானை தள்ளாட ஓட்டார் அப்படி சொல்லல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல தாவீது நீ ஒன்னும் ரொம்ப பாரப்படாத, நீ ரொம்ப கஷ்டப்படாத, நீ வேதனைப்படாத. சொல்லுமா எனக்கு அது? நீ ஒன்னும் ரொம்ப வேதனைப்படாத தாவீது, நீ கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. என்ன வார்த்தை பாருங்க. இதே வார்த்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். உங்க இருதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து இந்த மாலை வேளை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு உதவி செய்வா. அவருடைய பார்வையில நீதிமான்களா இருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் தள்ளாட ஒட்ட போவது கிடையாது. நீங்க நிரந்தரமாய் தள்ளாடி கொண்டே இருப்பதற்கு தேவன் ஒரு நாள் உங்களை விட்டு விட போவது கிடையாது. கர்த்தர் உங்களை மீண்டுமாய் தூக்கி எடுத்து நிறுத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்துல யார் கண்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல, அதே ஸ்தலத்துல, அதே நபர்களுடைய கண்களுக்கு முன்பாக, வேற எங்கேயோ கொண்டு போய் அல்ல, வேற எங்கேயோ வைத்தல்ல, இன்னொரு ஊர்ல அல்ல, இன்னொரு இடத்துல அல்ல, எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்துல யார் கண்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே ஸ்தலத்துல, அதே இடத்துல, அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் தாவீது சொல்றாரு, உன் பாரத்தை வச்சிரு அவர் மேல. இந்த வேளையில ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தையும் இதுதான். நீங்க கடந்த காலங்களில் குறைவுள்ளவர்களா இருந்திருக்கலாம். தேவனிடத்தில் நீங்க அதை ஒப்புரவாக்கிட்டீங்க. இனிமேலும் அதை குறித்த பாரங்களை உங்க இருதயத்தில் என்ன செய்ய வேண்டாம்? வைத்திருக்க வேண்டாம்.
அதை எடுத்து தேவனுடைய சமூகத்தில் வைக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். நீதிமான்களாகிய உங்களை நிரந்தரமாய் அவர் தள்ளாட விடுகிறது கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருச்சு? வார்த்தை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்ப யார்கிட்ட இருந்து வார்த்தை வந்துருச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வந்துருச்சு. இவர் ஜெபம் பண்ணார், முறையிட்டார், புலம்புனார். ஆண்டவர்கிட்ட இருந்து இப்ப ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்ப வாக்குத்தத்தம் வந்த உடனே அடுத்தது இப்ப தாவீது திரும்ப பேசுகிறார். என்ன பேசுறாரு? வாசிங்க பார்க்கலாம். தேவனே, இப்ப யார் பேசுறது சொல்லுங்க? 20வது வசனம் வரைக்கும் யார் 21வது வசனம் வரைக்கும் யார் பேசுனது? தாவீது. 22வது வசனம் யார் பேசுனது? கர்த்தர். வெரி குட். இப்ப 23வது வசனம் யார் பேசுறது? இப்ப தாவீது இது வரைக்கும் தன்னுடைய இருதயத்திலே புலம்பிட்டு இருந்தார். தலைப்பு இருக்கா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 55 தலைப்பு. நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். அப்படின்னா போதிக்கிறதுன்னா இன்னொரு ஆளுக்கு போதிக்கிறது இல்ல. நடந்த சம்பவத்தை எல்லாம் தன்னுடைய இருதயத்துல தியானம் பண்ணி, நடந்த சம்பவத்தை எல்லாம் தன்னுடைய இருதயத்துல யோசிச்சு தனக்குத்தானே போதித்துக் கொள்றது, தனக்குத்தானே நிதானிச்சுக்கிறது. இப்படிலாம் காரியம் நடந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே தன்னுடைய இருதயத்துல யோசித்து அதை சிந்தித்து பார்த்து தனக்குத்தானே யோசிச்சு தான் இருதயத்துல நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? சில நேரங்கள்ல ஏதாவது பிரச்சனை மத்தியில இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அப்படின்னு பேசிட்டே இருப்போம் இல்லையா? இருதயத்துல சிந்திச்சுட்டே இருப்போம் இல்லையா? இந்த 21வது வசனம் வரைக்கும் யாருடைய இருதயத்துல இந்த சிந்தைகள்லாம் எழும்புகிறது? தாவீதின் இருதயத்தில் இப்படிலாம் யோசிக்கிறார். தேவனே, என்னை கேளுங்க ஆண்டவரே, என்னை கேட்டுருங்க. நான் தியானத்துல உண்மை நோக்கி முறையிடுகிறேன் ஆண்டவரே. இப்படிலாம் செஞ்சுட்டாங்க ஆண்டவரே, நான் இப்படிலாம் செஞ்சது உண்மைதான், ஆனா நான் மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமா இப்படிலாம் செய்யறாங்க, நகரத்துல இப்படிலாம் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு, எனக்கு விரோதமா பழி சொல்றாங்க, குரோதம் கொள்றாங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்க ஆண்டவரே, அவங்களுடைய பாஷையெல்லாம் பிரிந்து போக பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஏற்கனவே இப்படித்தான் சவுல் என்னை துரத்துனா, அப்ப நீங்க என்னை விடுதலையாக்குனீங்க அப்படின்னு எல்லாத்தையும் இருதயத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? சொல்லிட்டே இருக்கிறார் இருதயத்துல. இப்ப தேவன்ட்ட பேசுறேன்னா டைரக்டா தேவன்ட்ட சொல்லல, இருதயத்துல இதெல்லாம் சிந்திச்சுட்டே இருக்காரு, யோசிச்சுட்டே இருக்கார். இப்ப இவர் இப்படி எல்லாம் சிந்திக்கிறத பக்கத்துல இருந்து யார் பாக்குறது? சொல்லுங்க, யார் பாக்குறது? அந்த வசனம், அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிற போது எப்படிதான் ஆரம்பிக்கிறது? வாசிங்க, 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும். சத்ருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுவாரா? இப்ப இருதயத்துல அவர் பேசுறாரா? வாயில பேசுறாரா? இல்ல இருதயத்துல தியானம் பண்றாரா? இதெல்லாம் என்னதான்? இருதயத்துல தியானம் பண்ண மஸ்கீல் அப்படின்னா தன்னுடைய இருதயத்துல பேசி தனக்கு தானே என்ன செய்து கொள்கிறது? நிதானித்து காரியங்களை நிதானித்து அறிகிறது, நிதானித்து பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இருதயத்துல பேசிக்கிறோம் இல்லையா? அந்த அனுபவம் தான். இப்ப இந்த பாடலே இருதயத்துல 21வது வசனம் வரைக்கும் அவர் இருதயத்துல இதெல்லாம் சிந்திச்சுட்டே வர்றார், வரிசையா சிந்திச்சுட்டே வர்றார். இப்ப ஆண்டவர் 22வது வசனத்துல அவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த புலம்பல பக்கத்துல இருந்து யார் பார்த்துட்டே இருந்திருக்கிறது? அப்ப கர்த்தர். யோசிச்சு பாருங்க. அப்போ நான் கேட்கிறேன், இவ்வளவு பண்ணின தாவீதின் இருதயத்துல இருந்ததையே கர்த்தர் பார்த்திருப்பார்னா, உங்களுடைய இருதயங்களை நீங்க பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தாவீதே கர்த்தரின் சத்தத்தை கேட்பார்னு சொல்ல முடியும்னா நாம் சொல்லுவது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இவ்வளவையும் புலம்புறதெல்லாம் கர்த்தர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்துட்டு இப்ப தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீது பயப்படாத, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செஞ்சிரு? வச்சிடு, அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை ஆதரிப்பார், நீதிமானை நிரந்தரமாய் தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்ப ஆண்டவர் தானே பேசுறாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட இப்ப திருப்பி டைரக்டா இவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் வந்து வார்த்தை வந்துச்சு இல்லையா? வாக்குத்தத்தம் வந்துச்சு இல்லையா? 23வது வசனத்துல இப்ப தாவீது தேவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார்? வாசியம் பார்க்கலாம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். அதை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே மாட்டார் மனுஷன். அதை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு? அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். ஆயுள்ல எது வரைக்கும் கூட பிழைத்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. இப்படி தாவீது சொல்லி இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? இவர் சொன்ன பிரகாரமே
2 பேருமே பாதி வயசுலயே செத்துட்டானுங்க. யார் 2 பேரும்? ஐத்தோப்பேல் தாவீது சொன்னார்ல, எனக்கு சமமான மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஈக்குவல் ஏஜ் இல்லையா? இந்த சம்பவம் நடந்து அதுக்கு பிறகு 40 வருஷம் தாவீது என்ன செஞ்சாரா? உயிரோடு இருந்தார் இல்லையா? அப்ப இவர் உயிரோடு இருந்தார்னா இவர் ஏஜ் குரூப்ல இருக்கிற ஐத்தோப்பேலும் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஆனா அவரும் மரிச்சிட்டார். அப்சலோமுக்கு சாகுற வயசா? நான் கேட்கிறேன். நல்ல வாலிப வயது. ஆனால் என்ன செய்து போனான்? மரித்து போனான். அவர் அதாவது அதுதான் சொல்றது, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களை எப்படி தான் பாக்குறாரு. நம்ம உலகமே இப்ப தாவீதை எப்படி பாக்குது? பாவியா பாக்குது. அவர் சொல்ற எதையுமே கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் மனம் திரும்பிட்டாரு. இப்ப கர்த்தருடைய பார்வையில் அவர் யாரு? நீதிமான். அந்த நீதிமான் சொல்ற வார்த்தை அப்படியே இங்க நடக்குது பாருங்க. தாவீது சொல்ற வார்த்தை பாருங்க, அவர்கள் பாதி வரையில் ஆகிலும் தங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்ய போறது கிடையாது, கடக்க போவதில்லை அப்படின்னு சொல்ற வார்த்தை அங்க அப்படியே என்ன செய்கிறது? நடக்கிறது. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒருவேளை உங்களை பாவியா குற்றவாளியாய் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் எப்படிதான் உங்களை பாக்குறாரு? சத்தமா சொல்லுங்க, உங்களை எப்படிதான் பாக்குறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். அவர் நீதிமானா பார்க்கிறபடினால தயவு செய்து உங்க வார்த்தைகள்ல கவனம் வைங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பேசுற வார்த்தையில கவனம் வைங்க. இதெல்லாம் என்னத்தை படிச்சு என்னத்தை முடிங்க. நீங்க முடிப்பீங்கன்னா நான் நிக்கிறேன். சிரிக்கிறீங்களே, தயவுசெய்து சொல்ல வேண்டாம். உங்களுடைய சத்துருக்களை குறித்து, உங்களுடைய சபை விசுவாசிகளை குறித்து, தேசத்தை குறித்து, தலைவர்களை குறித்து நீங்க பேசுகிற வார்த்தைகளை கவனம் இருக்கணும். ஒரு முதிர்ச்சியான வார்த்தைகள் இருக்க வேண்டும். தாவீது அந்த சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குது பாருங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. பாதி வரையிலாகிலும் அவங்க கடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே 2 பேர் வாழ்க்கையில, ஐத்தோப்பேல் வாழ்க்கையிலையும் சரி, அப்சலோம் வாழ்க்கையிலையும் சரி, 2 பேருமே பாதி வயசு என்ன செய்யல, தாண்டல. வாசியம் பார்க்கலாம். பிழைத்திருக்க மாட்டார்கள். திரும்ப ஆரம்பத்துல வாசிங்க. தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை என்ன செய்திருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் புலம்புனார் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் மேல உன் பாரத்தை வச்சிரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சொல்றாரு, ஆண்டவரே அவங்களெல்லாம் நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? உம்மை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப இந்த சங்கீதம் எனக்கு ஓரளவுக்காவது விளங்கிருச்சு பிரதர் அப்படிங்க, விளங்கினதுக்கு தக்கதாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விளங்கிட்டவங்களுக்கு இந்த சங்கீதம் அல்ல, 150 சங்கீதங்களுக்கும் இதை போல பின்னணி இருக்கிறது. எந்த சங்கீதமும் உட்கார்ந்து எழுதுனது கிடையாது. சும்மா உட்கார்ந்து இப்பெல்லாம் பாட்டு கம்போஸ் பண்றாங்கல்ல, உட்கார்ந்து ஒரு வசனத்தை எடுத்து வாக்கு, அது அல்ல. அத்தனை சங்கீதமும் லைஃப், ஜீவன், அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? இப்ப ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் நீதிமானா இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்னுடைய கடந்த கால பாவங்களை நான் நினைக்க போறதில்லை. ஆண்டவரே என்னுடைய பழைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல்கள், அதையெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. ஆண்டவரே அதையெல்லாம் உங்க முதுகுக்கு பின்பாக நீங்க தூக்கி எறிந்து போட்டீங்க. ஆண்டவரே அதையெல்லாம் நீங்க நினைக்கிறவர் அல்ல. ஆண்டவரே அதெல்லாம் இன்னைக்கும் மறந்துட்டீங்க. இன்னைக்கும் நீங்க என்னைய பிள்ளையா தான் ஆண்டவரை பாக்குறீங்க. நான் கேட்கிறேன் நல்ல கவனிங்க. கர்த்தர் தாவீதை நீதிமானா பார்த்ததுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவன் 21 வசனங்கள்ல புலம்பினப்ப, அவன் புலம்பின புலம்பலுக்கு தேவன் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஒரு வார்த்தை அனுப்புனாரா? அனுப்பலையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு வார்த்தை அவனை நோக்கி அனுப்புனாரா? அனுப்பலையா? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க பிரச்சனைகள்ல இருக்கிற போது, போராட்டங்கள்ல இருக்கிற போது, மனம் கலங்கி நிக்கிறப்ப, தேவன் ஏதோ ஒரு விதத்துல, ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமா, ஒரு வார்த்தையின் மூலமா, செய்தியின் மூலமா, பாடல் மூலமா, புஸ்தகத்தின் மூலமா, ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்புறாரா? அனுப்பலையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா பேசல? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் தாவீதை மாத்திரமல்ல, உங்களையும் இப்ப அவர் நீதிமானாய்த்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் உங்களை நோக்கி எதை அனுப்புகிறாரு? வசனத்தை, வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள உத்தரவாதம் இருக்கிறது? கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீங்க என்ன நீதிமானா பாக்குறீங்க, ஆண்டவரே என்னை நீங்க நிரந்தரமாய் தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே. கடந்த காலங்கள்ல நான் சில நேரங்களில் தள்ளாடி இருந்திருக்கலாம், என் குடும்பம் தள்ளாடி இருக்கலாம், என் சபை தள்ளாடி இருக்கலாம், என் ஊழிய தள்ளாடி இருக்கலாம், எங்களுடைய எல்லைகள் தள்ளாடி இருக்கலாம். ஆனா இனி ஒரு நாளும் நாங்க தள்ளாட போவது கிடையாது. எங்களை நீங்க நிரந்தரமாய் தள்ளாட விடுவது கிடையாது ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு 2 நிமிஷம் ஆவியில நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் நீதிமானாய் இருக்கிறேன்ப்பா, நான் நீதிமானாய் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்வீங்க. யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில நான் இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி செய்கிறதற்கு போதுமானவர், நீங்க எனக்கு உதவி செய்கிறதற்கு போதுமானவர். உம்முடைய கரத்திலிருந்து உதவி வரும் ஆண்டவரே. நிச்சயமா நீங்க என்ன நிரந்தரமாய் தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீங்க என்ன நிரந்தரமாய் தள்ளாட விடுகிறது இல்ல, நீங்க என்ன நிரந்தரமாய் தள்ளாட விடுகிறது இல்ல, நீங்க என்ன நிரந்தரமாய் தள்ளாட விடுகிறது இல்ல. நான் பாவி அல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன். நான் கேட்ட வார்த்தைகளாலே இப்போதே பரிசுத்தமாய் இருக்கிறேன். நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, என் வார்த்தையை கேட்கிற போதே பரிசுத்தமாவீங்கன்னு சொன்னீங்களே. உங்க வார்த்தையை தியானித்து இருக்கிறோம், உங்க வார்த்தையை கேட்டு இருக்கிறோம், உங்க வார்த்தையை எங்களை நோக்கி அனுப்பி இருக்கிறீங்க. அப்படினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க. அந்த உணர்வோட உங்க சமூகத்துக்கு வருகிறோம்ப்பா. நீங்க எங்களை நிரந்தரமாய் தள்ளாட விட போவது கிடையாது. எங்களுடைய எல்லைகள் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படத்தான் போகிறது. நாங்கள் இழந்த ஸ்தானத்தை மீண்டுமாய் பெறத்தான் போகிறோம். நீங்க மீண்டுமாய் எங்களை சிங்காசனத்துல வைக்கத்தான் போகிறீர். எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்துல யார் கண்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே ஸ்தலத்துல, அதே இடத்துல, அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க கர்த்தர் எங்களை தலை நிமிர பண்ணுகிறவர், எங்களை தலை நிமிர பண்ண போதுமானவர்.